மிளகு வடை மாதிரி. மிளகு வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மிளகு, உப்பு, உளுந்து, பெருங்காயத்தூள், அரிசி மாவு, வாழை இலை, எண்ணெய். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் ஊற வச்சிருக்கேன். ஓகே. சுத்தமா தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. இது வந்து 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். ஓகே. அதுக்கு 1 ஸ்பூன் கிட்ட மிளகு போடுறேன். தேவையான உப்பு போட்டுடலாம். இதுக்கு தண்ணியே விடக்கூடாது. ஓகே. மிளகு, 1/2 மணி நேரம் ஊற வைத்த உளுந்து, தேவையான அளவு உப்பு, இது சேர்த்து இப்ப அரைக்க போறாங்க. கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கணும். அது ரொம்பவும் வல்முனா அரைச்சிடக்கூடாது, வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி. ஓகே. மாதிரி அரைச்சாச்சு. இது அந்த பவுல்லே மாத்திக்கலாமா? ஓகே. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் இந்த வடை. ஓகே. இதுல இப்போ 1 ஸ்பூன் நெய் போடுவோம். கொஞ்சம் பெருங்காய பொடி, இந்த அரிசி மாவுல 1 ஸ்பூன் போடுவோம். நிஜமாலுமே இதை பண்ணணும்னா ஆஞ்சநேயரை நினைச்சுட்டே பண்ண வேண்டியதுதான். இது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும் இந்த வடை. எதனால இது அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்? சம்டைம்ஸ் அப்படியே உப்பி உப்பி வரும், பிளாட்டா வந்தாதான் இது வந்து கிறிஸ்பியா இருக்கும். சுடுற எண்ணெயும் இதுல விடணும். 1 ஸ்பூன் எடுத்து விட்டுக்கிறேன். அரைச்ச மாவுல கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் நெய் எல்லாமே சேர்த்து இது பண்ணி வச்சுப்போம். தட்டலாமா வடைய? ஓகே. அந்த எண்ணெயை கொடுங்க. ஃபர்ஸ்ட் இலை ஃபுல்லா நல்லா எண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணிடலாம். ஓகே. இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் எது இருந்தாலும் ஓகே. ஆஞ்சநேயா காப்பாத்து. கண்டிப்பா நல்லாதான் வரும். இது ஆஞ்சநேயர் கோயில் வடை நிஜமாலுமே சொல்லணும்னா அங்க கொடுக்கிற ஒரு பிரசாதம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப பெருசாவும் வைக்கக்கூடாது, சின்னதுல வச்சுட்டு தான், ஏன்னா அது கிறிஸ்பா ஆகணும் இல்லையா அந்த வடை. ஓகே. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் டென்ஷனா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உப்பு தானே? ஆக்சுவலி கையில ஒட்டிக்கிறதுனா நீங்க இன்னும் ஒரு இத இலைய வச்சு தட்டிக்கலாம் இது மேல. சரி, 4 வடை போட்டிருக்கேன். இதாகட்டும். சுவாமிலாம் நமக்கு துரோகம் பண்ணவே மாட்டாப்பா. நல்லா வந்துடுச்சாமா? நல்லா வந்துடுப்பா. காப்பாத்திட்டு ஆஞ்சநேயர். கொஞ்சம் நல்லா பிரவுன் ஆகணும். ஓகே. இதுல மிளகு வந்து உங்க எவ்வளவு காரம் தாங்க முடியுமோ அவ்வளவு நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப காரம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் மிளகு கம்மி பண்ணிக்கலாம். ஓசை அடங்கிடுது, நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுது. ஓகே. ஸோ இதை எடுத்துடலாமா?
சத்தமே நல்லா இருக்கு. கிறிஸ்பியா. சூப்பர். தேங்க்யூ மேம். மிளகு வடை ஸ்டார்டிங்ல அப்படியே ஃபேஸ் சின்னதா இருந்தது, நல்லா வந்தோடனே அப்படியே ஹாப்பியா வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப இந்த மிளகு வடையுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோவில சாப்பிடுற வடை மாதிரி இருக்கு மேம், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நிச்சயமா ஆஞ்சநேயர் உங்களை வந்து டபுளா காப்பாத்திட்டாரு. நல்லா கிறிஸ்பா மொறு மொறுன்னு சூப்பரா வந்திருக்கு மேம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்த 2 ஸ்வீட்டுக்கு இது அப்படியே வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய 75வது எபிசோட் இதை வந்து நீங்க ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு அற்புதமான ரெசிபிஸ் ஒவ்வொன்றும் நீங்க செலக்ட் பண்ணது, செஞ்ச விதம் எல்லாமே ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூமா. மிளகு வடை செய்யும் முறை: மிக்சியில் தேவையான அளவு மிளகு ஊற வைத்து உளுந்துடன் உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றாமல் அரைத்தெடுத்து கொள்ளவும். அரைத்ததை தேவையான அளவு நெய், பெருங்காயத்தூள், அரிசி மாவு சேர்த்து கலந்து கொள்ளவும். அதில் சிறிது சூடான எண்ணெயை சேர்த்து பிசைந்து வாழை இலையின் மேல் எண்ணெய் தடவி அதில் பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டையாக வடை போல் தட்டி எண்ணெயில் பொரித்தெடுத்து பரிமாறினால் மிளகு வடை தயார்.